மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த சிந்தனையை செவிமடுக்க வந்திருக்கும் அத்தனை வேதாத்திரிய விஷயங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு அற்புதமான தலைப்பு. இந்த ஒரு வார திருவிழா ஐயா சொன்னாங்க. இந்த திருவிழாவில் முதல் திருவிழாவில் நிகழ்வுக்காக எங்களை பேச அழைத்ததற்கு முதல்ல முரளி அண்ணா அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பு உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அற்புதமான தலைப்பு, மனிதரை மாமனிதராக்கும் மனவளக்கலை. மகரிஷியின் நோக்கம் இன்னைக்கு உலக நல வேள்வி நம்ம பண்ணோம் இல்லைங்களா? ஜனவரி 1 உலக அமைதிக்கான தினமாக அருள்தந்தி அவர்கள் வெளியிட்டு, அவருடைய நோக்கம் உலக அமைதி. அவர் அதற்கு வித்திட்டது தனி மனித அமைதி தான். இப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியானாலே ஒரு குடும்பத்தில் இந்த ஒவ்வொரு தனி மனிதன், ஒரு கணவன் மனைவினா மனைவி அமைதியானா அதை பார்த்து கணவர் அமைதியாக, கணவன் மனைவி அமைதியாக இருக்கும்போது அவர்களை பார்த்து வளரக்கூடிய இந்த குழந்தைகள் அமைதியான குழந்தைகளாக உருவாகும். ஒரு குடும்பம் அமைதியான அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க என்ன செய்வாங்க, அந்த வீட்டில் பாரு ஒரு சத்தம் கூட நம்ம வீட்டில் எப்படி இருக்குது, தயவு செஞ்சு அதுக்காகவாவது கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி ஒரு அமைதியை கொண்டு வர முயற்சி செய்வார்கள். இப்படி ஊர் அமைதி உலக அமைதிக்கு வித்திடும் தான் அது தந்தி அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ மனித வாழ்வின் நோக்கம் என்ன, நம்ம எதுக்காக பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, பிறந்தாச்சு நல்லா படித்தாச்சு, இல்லை படித்து ஒரு பொருளாதார நிலையில் நம்மளை உயர்த்தி கொண்டாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, சமுதாயத்துக்கு நம்மளால் இயன்ற ஒரு உதவியே சரி, அந்த வகையில் தான் எல்லாரும் தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். அருள் தந்தை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, மனித வாழ்வின் நோக்கம் அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறணும். அதுதான் மனித வாழ்வின் நோக்கமே. அந்த அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறுவதற்கு ஒரு தனி மனிதனுடைய அமைதி ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இதில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலையில் உடல் உயிர் மனதை இணைத்து அதிக பயிற்சிகளை நமக்கு பயிற்சி முறையாகவே எல்லா மகான்களுமே சொன்னது அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இறை உணர்வு பெறணும்னு. ஆனால் அருள் தந்தை எல்லா உபதேசங்களை மட்டும் சொன்னாங்க. ஆசான் அருள் தந்தை அவர்கள் மட்டுமே அதற்கான உபாயத்தையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, இவ்வளோ அற்புதமாக உபாயம்னா அதற்கான பயிற்சிகளையே நமக்கு முறையாக கொடுத்து, உடற்பயிற்சி ஆகட்டும், காயக்கல்ப உடல் நலத்துக்கு உடற்பயிற்சி, உயிர் வளத்திற்கு காயக்கல்ப பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி கொடுத்து நம்மளை நல்ல ஒரு மனிதராக மாற்றுவதற்கான முயற்சி. மனிதர்னா என்னங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். 3 யுகங்கள், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம். இந்த 3 யுகங்களில் யாரெல்லாம் தேவர்கள்னு அழைக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கலியுகத்தில் மனிதர்கள்னு அழைக்கப்படுறாங்க. ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த மனிதர்கள்லாம் என்னன்னா, தேவர்கள் அசுரர்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். தேவர்கள்லாம் ஒன்றும் இல்லை, யாரெல்லாம் ஒரு தனி மனித அமைதிக்கு வித்திட்டு இறையுணர்வு பெற்றார்களோ அவர்கள்லாம் தேவர்கள்னு அழைக்கப்பட்டாங்க 3 யுகங்களில். அப்போ நாம் எல்லாருமே என்னங்க, அந்த மகரிஷியுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இறை உணர்வு பெறுவதற்கு தானே பயிற்சி எடுக்கிறோம். இப்போ நாம் எல்லாருமே ஒரு இறை உணர்வாளராக மாற்றம் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நாமளும் என்னன்னு சொல்லிக்கலாங்க, கண்டிப்பாக மகரிஷி நம்மளே மனிதராக ஆல்ரெடி உயர்த்தியாச்சு. எப்போ இதுக்குள்ளே யோகத்துக்குள்ளே வந்தோமோ அப்போவே நம்மளை உயர்த்திட்டாங்க, அதில் நமக்கு சந்தேகமே இல்லை. அப்போ அந்த இறை உணர்வுன்னு சொல்கிற மாதிரி இறை உணர்வுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இறை உணர்வுக்கு தடை என்பது இருக்குது. நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம். ஐயா கூட சொன்னாங்க, இந்த அறிவுத்திருக்கோயில் உங்களுக்காக கட்டப்பட்டதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு வாரம் எத்தனை அழகாக வடிவமைச்சு பேராசிரியர் பெருமக்கள் ஏற்பாடு செய்து, இதெல்லாம் யாருக்காக செய்கிறாங்க? இன்னைக்கு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்களை சொன்னாங்க, நாங்கள் பேராசிரியர்கள்லாம் 3 நாள் பயணப்பட்டு வரோம்னு. உண்மையாக சொன்னப்போ இப்போ வரவேற்புரை பேசிய முரளி அண்ணா வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மருமகன் இன்னைக்கு ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறார். ஒரு மாப்பிள்ளை வர எங்கள் கூடவே கிளம்பி மன்றத்துக்கு வந்துட்டாங்க. இந்த தொண்டுக்கு முன்னாடிலாம் ஒரு பெரிய இதுவாக எத்தனையோ பேர், இப்போ பூபதி ஐயாலாம் பார்த்தீங்கன்னா காத்தாலேருந்து இங்கே கூடவே இருந்து எத்தனை தொண்டு செய்கிறாங்க. இப்போ எதற்காக இந்த தொண்டு அப்படின்னா, நம்முடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு தான். நம்ம கொண்டு வந்த வினை தொண்டு செய்தால் போகும் சாமி சொல்கிறாங்க, அதை போக்கிக் கொள்வதற்கு. அப்போ அந்த இறை உணர்வுக்கு எது தடையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பதிவுகள் தான் தடையாக இருக்குது. பதிவுன்னா ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது இல்லைங்களா எல்லாருக்கும். பதிவுன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் நம்மளை நல்ல நிலையில் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். ஆனால் நம்ம யாருமே சொல்லி கொடுக்காம படிக்காமல் நம்ம அடிக்கடி சொல்கிறது, யார் செய்த பாவமும் அப்படிலாம் மாட்டிட்டு உங்ககிட்ட முடிச்சுட்டு இருக்கிறேன், யார் செஞ்ச பாவமும் உங்ககிட்ட இந்த குடும்பத்தில் வந்து நான் மாட்டிட்டேன்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பாவம்னு சொல்லி பாருங்களேன், சாமி ரொம்ப பாவம் சொல்லும்போது வாயை நிறைய திறக்கணும், பாவம். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அந்த உச்சரிப்பு உடம்புல டெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நெகட்டிவ் வைப்ரேஷன் வருதுங்க.
சாமிஜி பார்த்தாங்க, பதிவு அப்படின்னாங்க. பாருங்க, முதல்ல கூட ரொம்ப தரக்குவாங்க. பதிவு பதிவு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த அந்த உடல் நேரத்தில் அந்த வைப்ரேஷன் உடலை எதுவுமே பாதிக்காத அளவு இருக்குது. அதுதான் சொன்னாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்த வினை மறந்தேன்றாங்க. இப்போ நிறைய வினைகளோடு தான் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ பாவம்னா என்னங்க? ஒரு துன்பப்படக்கூடிய விஷயங்கள் பாவம், சந்தோஷம் நல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுங்க? புண்ணிய காரியம். புண்ணியம் பண்ணியிருக்காங்க, இது உள்ள உட்காந்து நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம் முன்னோர்கள் நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க, வேண்டுதல் வேண்டாமை நன்று. நம்ம முன்னோர்கள் சொன்னது நமக்கு நிறைய தெரியும். அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்றாங்க, வேண்டுதல் வேண்டாமை நன்று. ஏன் வேண்டுதல் வேண்டாமை நன்றுன்னாங்கன்னா, வேண்டதற்கு நமக்கு தெரியாது, அவ்வளவுதான். நமக்கு யாருக்கும் உனக்கு வேண்ட தெரியாதுப்பா, அதெல்லாம் என்ன பண்ணாது, எதையும் இறைவன் கிட்ட வேண்டாத அப்படின்னு சொன்னாங்க. வேண்டுதல் வேண்டாமை நன்று. ஒரு கதை இருக்குங்க வேதத்துல, உபனிஷத்துல ஒரு கதை வருது. ஒரு ராஜா ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அவரோட ராஜ்யம் ரொம்ப சிறப்பா நடந்தது. அரசவையில மந்திரிகள்லாம் சொன்னாங்க, உங்களை மாதிரி ராஜ்யம் யாருமே செய்யலைங்க, நம்ம நாடு இந்த நாடு செழிப்பா இருக்கிற மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப ஆரோக்கியமான நாடா இருக்கு நம்ம நாடுன்னு சொன்னோன்னே, அப்பெல்லாம் ராஜாலாம் கூட இருக்கவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இப்ப மாதிரி இல்லை, அவர் தானே அது உண்மைதானான்னு தெரியும் சந்தேகம் வந்து, உண்மையாவே நாம நல்லா ஆட்சி செய்யறோமா, நம்ம நாட்டுல எல்லா சௌகரியங்களும் இருக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு மாறு வேடம் அணிந்து நகர்வலம் போறாருங்க. ராத்திரி அல்ல இருட்டினதுக்கு அப்புறம் நகர்வலம் போய் ஊரை சுத்தி பார்க்குறாரு. எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எந்த வீட்டை பார்த்தாலும் அவர் காது கொடுத்து கேட்டா ஒரே மகிழ்ச்சி, ஆராதனம், சந்தோஷமா இருக்கு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவருக்கே தனக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துச்சு, நம்மள மாதிரி ஆட்சி செய்யல போல இருக்கு, அநியாயமா நம்ம இந்த மந்திரியெல்லாம் சந்தேகப்பட்டுட்டோமே, உண்மையாவே நம்ம நல்லா ஆட்சி செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பெருமிதத்தோட அந்த மாறுவேடத்துல வந்துட்டு இருக்கிறார். அரண்மனை கிட்ட வராருங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு திண்ணை, அப்பெல்லாம் திண்ணை இருக்குங்க, இந்த மாதிரி வழிபோக்கர்கள்லாம் தங்கறதுக்கு. இந்த திண்ணையில ஒருத்தர் பயங்கரமா குளிர்ல நடங்கிட்டு படுத்துட்டு இருக்கிறார். அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, பக்குன்னு போயிடுச்சு. என்னடா அது, கிழிந்த ஆடையோட ஒரு போத்திக்க கூட துணி இல்லாம அப்படியே தலைக்கு கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறார். அத்தனை நேரம் சந்தோஷப்பட்டு வந்திருக்கு, என்ன போச்சு, ஒரே சங்கடமா போச்சு. ஐயோ, நம்ம இவ்வளவு சந்தோஷப்பட்டு வந்தோமே, கடைசியில நம்ம நாட்டிலேயும் ஒரு ஏழை குடியானவங்க இப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க, அப்போ நான் நினைச்சது தப்பா போல இருக்குன்னு வருத்தப்பட்டார். வருத்தப்படுறதோ இல்லைங்க, அப்படியே இந்த சின்னக்கிட்டே நின்றுட்டு இருந்தார் பாருங்க. அவர் பெரிய ராஜா, அவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஏழை பிச்சைக்காரனை எழுப்பி யாரையா நீ எங்க இருந்து வந்து என்னன்னு கேட்டிருக்கலாம். அப்பெல்லாம் தர்மசாஸ்திரத்தை ரொம்ப கடைபிடிப்பாங்க. நம்ம காத்தால பார்த்தோமே, ஒரு பசுமாட்டு பாலை கூட சுடு பாத்திரத்துல ஊத்த மாட்டாங்க. அத மாதிரி இந்த ராஜா என்ன பண்ணார், அந்த குடியாரவனை எழுப்பாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்ச நாளைக்கு கழிச்சு இவருக்கு யோசனை வந்து, எப்படி இவனை எழுப்புறது, தூங்குறவங்கள ஏன் பார்த்துட்டு இருந்தாங்க, தூங்குறவங்களை எழுப்புனா பாவம். இன்னைக்கும் நம்ம வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தை தூங்கும் போது ஏன் எழுப்புற, பெரிய பாவம், தூங்குறவங்களே எழுப்பக்கூடாது, ஆழ்ந்து தூங்குறவங்களே எழுப்பக்கூடாது. சாஸ்திரத்தை கடைபிடிச்சார். ஒரு ராஜா ஒரு பிச்சைக்காரங்கிட்ட தர்மசாஸ்திரத்தை பார்க்கறாரு, எப்படி ஆட்சி நடந்திருக்கு பாருங்க. பார்த்துட்டு அவர் என்ன பண்ணாரு, யோசிக்கிறாரு. கொஞ்சம் அவருக்கு யோசனை வந்ததுங்க. அவன் குளிர்ல நடுங்கிட்டு படுத்துட்டு இருக்கான். தன் மேல இந்த கம்பளியை எடுத்து அவன் மேல போத்துறாரு. போத்தின உடனே என்ன ஆகுங்க, அவருக்கு தெரியும் அந்த குளிர்ல நடுங்கிருந்தவனுக்கு ஒரு மேல போர் வந்து அப்படி இருக்கு, ஒரு கதப்புல என்ன பண்ணுவான், கண்டிப்பா வெளிப்பான ஒரு அசைவு ஏற்படும்னு அவர் நம்பினார். அதை மாதிரி போத்திட்டு பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறார். அவர் நினைச்ச மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கதப்புல அவன் என்ன பண்ணான், கண் விழிச்சுனா இது இவ்வளவு நாள் கொடுக்கிட்டு இருந்தது, நம்ம மேல கதப்பா இருக்கு, கண் விழிச்சு பார்த்தா ஒரு ஆள் தாடி வச்சுட்டு நிக்கிறார். அலறிட்டு எழுந்துக்கலாம். அப்ப கூட என்ன சொல்றாரு, பொறுமையா எழுந்துருங்க, என்ன விஷயம், ஒன்றும் இல்லை, நான் வந்து நீ ஏன் இப்படி படுத்துட்டு இருக்கிறேன்னு, எனக்கு வேலையெல்லாம் இது இல்லைங்க, வீடு வாசல்ல ரொம்ப ஏழை, அதனால படுத்துட்டு இருக்கேன். ஐயோ, என் ராஜ்யத்துல இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கவே, நான் வந்து நான் பயப்படாத, நான் இந்த நாட்டு ராஜா, நாளைக்கு நீ வந்து என்ன பண்ணு, அரண்மனையில என்ன பாருங்கிறாரு. என்னெல்லாம் உள்ள விட மாட்டாங்களேன்னு அவருக்கு ஒரு யோசனை வந்து, இந்த கம்பளியை நீயே வச்சுக்கோ, இதுல ராஜ முத்திரை இருக்கு, இந்த முத்திரையை கொண்டு வந்து நான் சொல்லிடுறேன் போகும்போதே, உன்னை இந்த முத்திரையை காமிச்சு உன்னை உள்ள விட்டுருவாங்க, நாளைக்கு காத்தால வா அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணாரு, சரின்ட்டு இவருக்கு நம்பிக்கை இல்லை அந்த குடியானவனுக்கு, இருந்தாலும் அந்த கம்பளியை வச்சுட்டார், ராஜா போயிட்டாரு. மறுநாள் காத்தால விடிஞ்சுது. ராஜா என்ன பண்ணாரு, அரசவையில கூடி உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி ராஜா ராணி எல்லாம் மந்திரிகள்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க, அரசவை கூடி இருக்குங்க. அந்த குடியானவன் அதே மாதிரி வந்தா உள்ள விட்டான். உள்ள விட்டோடனே இப்படி வந்து நிக்கிறாருங்க அரசவையில. ராஜா சொன்னாரு, நீ கேட்பது ஒன்றாக இருக்கணும், எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஒரே வார்த்தை, நீ கேட்பது ஒன்றாக தான் இருக்கணும், ஒரே ஒரு கேள்விக்கு ஒன்னே என்கிட்ட நீ உனக்கு வேண்டியதை கேள்வி, நான் எதை வேணாலும் தர தயாரா இருக்கிறேன். நாமளா இருந்தா இந்த இடத்துல என்னங்க கேட்டிருப்போம், என்ன கேட்டிருப்போங்க, ஒரு எவ்வளவு கஷ்டப்படுறவர், என்ன கேட்டிருப்போம், ஒரு அரசாங்க வேலை கேட்டிருப்போம் இல்லையா, ஏதாவது ஒன்று கீழே பொன் பொருள் கொஞ்சம் காசு அதெல்லாம் கேட்டிருப்போம்.
அவர் ரொம்ப எதிர்பார்த்து அப்படியே ஆவலா பார்த்துட்டு இருக்காரு அந்த குடியானவன் என்ன கேட்க போறான்னு. அவர் என்ன தெரியுங்களா கேட்டாரு? என்ன கேட்டிருப்பாருங்க? என்ன கேட்டிருப்பாரு? பொசிஷனே கேட்டாருங்க. அதெல்லாம் கேட்கலங்க. பாவம். அவர் என்ன தெரியுங்க, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுங்க, ஒரு கவலம் கஞ்சி கொடுங்க. நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, எனக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லைங்க, ஒன்றும் வேண்டாம், ஒரு கவலம் கஞ்சி கொடுங்க. அவருக்கு பக்குன்னு படிச்சுக்கே தன் ராஜ்யத்துல பாதி தயாரா இருக்கிற ராஜாவுக்கு முன்னாடி இவர் என்ன கேட்கிறாருங்க? ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு கவலம் கஞ்சி கேட்டாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு உபநிஷத்துல கடோபநிஷத்துல என்ன சொல்லுதுனாங்க, இந்த கதையை முடிச்ச உடனே அந்த பிச்சைக்கார கஞ்சி கேட்டான் பார்த்தீங்களா, அதுதான் நாமளாமா. அந்த ராஜா தான் இறைவனாமா. நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் தர தயாராக இருக்கிற இறைவன் முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? எனக்கு என் பள்ளிக்கு ஒரு கவுன்சிலிங்ல ஒரு சீட்டு கொடுத்துருங்க, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், ஒரு புது மாடல் கார் வந்திருக்கு அது வாங்கணும், பிஸ்னஸ்ல கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகணும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எல்லாமே இறைவனுக்கு கொடுக்க தயாராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? என்ன நீ படைச்சிருக்க, எனக்கு தேவையானதை நீயே கொடுங்க. அதனாலதான் வேண்டுதல் வேண்டாமை நன்று. நமக்கு வேண்ட தெரியாதுன்னு அந்த கதையை சொல்லி மாரல் ஸ்டோரி சொல்லி முடிக்குதுங்க. ஆனா அதே வேதத்துல அதே உபனிஷத்துல சொல்லுது, நீ வேண்டக்கூடாது, ஆனா வேண்ட வேண்டியது 2 இருக்கு. அந்த 2 எது தெரியுங்களா? ஞானசேன ஜீவன், அநாயசேன முக்தி. நம்முடைய வாழ்க்கையில நம்ம 2 விஷயத்தை வேண்டணும். ஞானசேன ஜீவன், அநாயசேன முக்தி. ஞானசேன ஜீவன் அது சமஸ்கிருதத்துல நான் என் கடைசி மூச்சு வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? என்னை கொஞ்சம் தூக்கி விடுப்பா, என்னை உட்கார விடுப்பா, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாப்பா, என்னை குளிப்பாட்டி விடுப்பா, எனக்கு ட்ரெஸ் மாற்றி விடுப்பான்னு யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாதான்? யாசகம் கேட்கக்கூடாது. அது பிட்சைக்கு சமம்னு சொல்லுது. அநாயசேன முக்தி, என்னோட முக்தி என்ன பண்ணணும்? எனக்கும் துன்பத்தை கொடுக்கூடாது, மற்றவர்களுக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது. உடல் அளவிலோ மனதளவிலோ பொருளாதார அளவிலோ துன்பத்தை கொடுக்காத ஒரு முக்தியை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டணும். இந்த 2 தான் நம்ம வேண்டணும். ஆனா இந்த யோசித்து பாருங்க, இந்த 2 யாராவது வேண்டியிருப்போமா? இந்த 2 தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம வேண்டுவோம். அப்ப அந்த மாதிரி வேண்டுவதற்கு, அந்த வேண்டுதலுக்கான ஒரு தீர்வை தான் மனவளக்கலையில் அருள் தந்தையவர்கள் என்ன பண்ணாங்க? உடலுக்கு உடற்பயிற்சியாக, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சியாக, மனதிற்கு தியான பயிற்சியாக கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும், இந்த உடல் உயிர் மனம் இணைந்து இந்த யோக பயிற்சிகளை நம்ம செய்யும் போது இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்? நிறைவேறும். அப்படி நிறைவேறுவது மட்டும் அல்லாம ஒரு தனி மனித அமைதி கிடைக்கும். அந்த அமைதி கிடைச்சாலே அவனுக்கு என்ன கிடைக்கும்? சாதாரண ரொம்ப அசாதாரணமாக இறை உணர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப இறை உணர்வுனா என்னங்க? இறை உணர்வு நாம என்ன நினைச்சுக்க? இறை உணர்வுனா ஏதோ ஒரு பெரிய விஷயம். நாம ஒரு சாதாரண மனுஷங்க, நமக்கு நிறைய பயிற்சிகள் தேவை, சாதனைகள் நிறைய செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கணும். சாமி அதுக்கும் அருள் தந்தையவர்கள் ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. இறை உணர்வுனா என்ன அப்படின்ட்டு. இறையின் தன்மை என்னங்க? அன்பும் கருணையும் சொன்னாங்க. ரொம்ப அழகா விளக்க 2 வார்த்தையில கொடுத்தாங்க. இறைநிலையின் தன்மை அன்பும் கருணையும். நீங்க இறைநிலையின் தன்மை, அந்த இறை உணர்வு பெறுவதற்கு நீங்க நிறைய தவம் செய்ய வேண்டாம். அதுக்கு பயிற்சி செய்யாம இருக்கணும்ல, பயிற்சிகளையும் செய்யணும். ரொம்ப கடுமையான முயற்சிலாம் தேவையில்லை. உங்க மனசுல என்ன வளர்த்துக்கணும்? நிறைய அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கணும் மற்றவர்களை பார்க்கும் போது. ஏன்னா அந்த அன்பும் கருணை தான் நமக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம இருக்கிற உலகியல் இந்த வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வியல் முறையே மாறி போய் ஒரு 4 வயசு இப்ப அந்த குழந்தை கேட்டீங்கன்னா இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ண, என்ன டென்ஷன் பண்ணாத, சும்மா இருங்க, அத்தனை ஒர்க்கு கொடுத்து அதுக்கு படிப்புன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து இந்த குழந்தைங்க கூட இன்னைக்கு எனக்கு டென்ஷனா இருக்கு தாத்தா கம்னு இருக்கு அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. அப்போ அந்த உளவியல் ரீதியாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அந்த அன்பும் கருணையும் நிறைய மறந்துட்டோம் நமக்குள்ள. அந்த அன்பும் கருணையும் ஊற்றி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையான இறை உணர்வு அப்படின்றாங்க மகிழ்ச்சி. அந்த இறை உணர்வு, அந்த அமைதி நமக்குள்ள வரணும்னா அதுக்கு தவ பயிற்சிகள் நம்ம சீராக செய்யணும். ஏன்னா தவம்ன்றது எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கல. அந்த காலகட்டங்களில் ரொம்ப சிரமப்பட்டு 12 வருடம், குறைந்தபட்சம் 12 வருடம் நீங்க தவம் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஆகினை தவமே. ஒவ்வொரு ஆதாரங்களாக குருகுல கல்வியில தொட்டு எழுப்பி இந்த ஆகினை வருவதற்கே கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள் ஆயிடும் அவங்கவுங்க பிராக்டிஸை பொறுத்து. இப்போ ரொம்ப எளிமையா வந்த உடனேயே மனவளக்கலையில நமக்கு ஆகினை தவத்தை கொடுத்தாங்க. ஒரு குருவின் மூலமாக தொட்டு உணர்த்தி ஆகினை தவத்தை கொடுத்து நம்மளை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போகிறாங்க மகரிஷி. எப்பேற்பட்ட ஒரு பெரிய குரு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, தவம்ன்றது என்னன்னா சாதாரணமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இந்த தவம் கிடைத்தவர்களை வேதம் என்ன சொல்றதுன்னா துவதஞ்சன்னு சொல்லுது. குரு கிடைத்தவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்க? கடவுள் பார்க்க கோடி நன்மை சொல்லுங்க, குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு குருவின் மூலமாக தொட்டு தீட்சை பெற்றவர்களுக்கு
வேதத்துல என்ன பெயர் சொல்லப்படுதுன்னா துவதஞ்சன். துவதஞ்சன் தோ துவஜ் துவதஞ்சன் தோ துவஞ்சன்னு சொல்லு. இந்த பிரபஞ்சத்துல எதெல்லாம் முட்டை வச்சு குஞ்சு பொறிக்குதோ அதெல்லாம் 2 தடவை பிறக்குதுன்றாங்க. எந்த உயிரினமா இருந்தாலும் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சோம். ஒரு பறவை எடுத்துப்போமே, அந்த பறவை என்ன பண்ணுங்க, அன்னைய தாயோட வயிற்றுலேருந்து முட்டையாக ஒரு பிறப்பு எடுக்குது. அந்த முட்டை மேல அந்த தாய் பறவை என்ன பண்ணுதுங்க, அடைக்காத்து தன் உடல் சுட்டினால இன்னொரு பிறவியை கொடுத்து அந்த முட்டையிலேருந்து வெளியே அந்த பறவை வெளியில வந்து இன்னொரு பிறப்பு, 2 தடவை பிறப்பெடுக்குது. அந்த மாதிரி 2 பிறப்பு முட்டை வைத்து குஞ்சு பிறக்கக்கூடிய அன்னையின் உடல் சூட்டில் பிறக்கக்கூடிய ஒரு உயிரினங்கள் எல்லாம் துவதஞ்சன் சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக தாய் தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். தாய் தந்தையர் மூலமாக நமக்கு ஒரு பிறப்பு. அவங்க அப்பா உயிரை கொடுக்குறாரு, அம்மா உடலை கொடுக்குறாங்க. அந்த உடலாகி நம்ம வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி இத்தனை உயரத்துக்கு இத்தனை எடையோட பேசி கொண்டிருக்கிறது. இந்த உடலுக்கு அந்த பெற்ற உயிரை உணர்த்தக்கூடிய தவத்தை கொடுக்கறது யாருங்க? குரு மட்டுமே. இப்போ குருவின் மூலமாக தொட்டு நம்ம உயிர் தீட்சை பெறும்போது நமக்கு 2வது பிறப்பு. அப்ப அதற்கு பிறகு மனிதர் குருவை அடைந்தவர்கள் மட்டுமே என்ன பண்றாங்க, 2 பிறப்பாளர்கள்னு சொல்லுது தமிழ்ல சிறப்பாக. நாம எல்லாருமே 2 பிறப்பாளர்கள், ஒரு குருவின் மூலமாக அடைஞ்சிருக்கிறோம் துவதஞ்சனாக. எப்பேற்பட்ட பெருமை பாருங்க. வேதத்துல சொன்ன துவதஞ்சன்ற நிலை ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்த அந்த நிலையை ஆசான் அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலையில நமக்கு 2 பிறப்பாளனாக மாற்றி நம்முடைய மனிதர்களை மனிதராக மாற்றியிருக்கிறாங்க. அத்தனை பாக்கியம் பெற்றுள்ளதாங்க. அப்பேற்பட்ட ஒரு குரு மகானை நாம பெற்றிருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு குருவை அடைந்த நாம் சிறப்புறணும். நம்ம சொன்னோம் திருமூலருடைய பாடல், நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் குரு பாடல் சொன்னோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நம. இது 4 வரி பாடல்ங்க, பெரிய பாடல். குரவே சர்வலோகானாம் அப்படியே லைனா போயிட்டே இருக்குங்க. நேரமின்மை காரணமா அந்த 4 வரி சொல்ற சமஸ்கிருத பாடல். அதுக்கு இணையாக ரொம்ப அற்புதமாக நம்ம திருமூலர் திருமந்திரத்துல தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானேன்னு அற்புதமாக கொண்டாங்க. தெளிவு குருவின் திருமேனி காணல். நம்ம இந்த தொடர்பிலேயே இருக்கும்போது குருவின் உருவத்தை படத்தின் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கும்போது உருவத்தை பார்த்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும்ன்ற மாதிரி அவருக்கு கிடைத்ததில் 100% அதில் 1% கண்டிப்பாக அந்த குருவை பார்த்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு மன்றங்களுக்கு வரும்போது கிடைக்குது. வீட்டில் இங்கேருந்து நம்ம காலனியை மாட்டிட்டு கிளம்பும் போதே நமக்கு என்ன ஆகிடும், பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே இருக்கும்போது அந்த வைப்ரேஷன் அந்த காந்த காலத்தோடு இருக்கும். இப்போ தினம் நம்ம அந்த மன்றங்களோட தொடர்பு கொள்ளும் போது குருவினுடைய தொடர்பு அந்த திருமேனியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அவர் எப்பயுமே என்ன துதிங்கன்னு சொன்ன அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர் கொடுத்த தாரக மந்திரமான வாழ்க வையகம், வையகத்தை வாழ்த்துங்க, வையகத்தில் வாழ்த்தி வான்காந்த களத்தை தூய்மை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவில் அவருடைய வார்த்தைகளை நம் திருநாமத்தை நாம சொல்லிக்கொண்டே இருக்கணும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். இந்த 7 நாட்கள் மட்டுமல்ல 365 நாட்களும் நீங்க இந்த சிந்தனை விருந்து தவத்தை உட்கார்ந்து அப்பப்ப இங்க இருக்கக்கூடிய சத்சங்கத்தோட தொடர்பு கொள்ளும் போது அருள் தந்தையின் தத்துவங்களை கேட்க உள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள் என்ன ஆயிடும், வெளியில போயிடும். நம்ம பதிவு நிறைய நம்மளுடைய சுற்றி நிறைய எதிர்மறை எண்ணங்கள் நமக்குள்ள பதிவாகி இருக்கும். அந்த எண்ணங்கள்லாம் என்ன ஆக்கப்படுதுங்க, தூய்மையாக்கப்படுது. கடைசி வார்த்தைங்க தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானேன்னு வந்துச்சு. நிறைய தடவை நான் ஐயா கிட்ட அதை கேட்பேன். திருமேனி காணல்னால ஒண்ணுதான், குரு குரு சிந்தித்தல் தானே ஒண்ணுதான், 2மே மேனி தானே, இதுல என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது சித்தர் இலக்கிய புத்தகங்களை திருமந்திரத்தை நிறைய ஆழ்ந்து அதை பத்தின ஆராய்ச்சிகளை 2 பேருமே என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா உமாமா சொன்ன மாதிரி 2 பேரும் இந்த பயிற்சியில எதை எடுத்தாலும் அதுல வேதாத்ரி மகர்ஷி வந்து நிற்பார். நீங்க வேதாத்ரியத்தை படிச்சுட்டீங்கன்னா வேற உங்களுக்கு எல்லாமே சுலபம், படிப்பது வேதம் சுலபமாயிடும். வேதாத்திரியம் படிக்க முன்னாடி படிச்ச வேதத்துக்கும் இப்ப படிக்கிற வேதத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்ப குரு உரு சிந்தித்தல் சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு தமிழ் மறை புக்ல எங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சது. குரு உரு சிந்தித்தல் என்றால் குரு கொடுத்த வாழ்க்கை நெறியை நம் வாழ்க்கை நெறியாக மாற்றி நாம் வாழ்வது. அவர் என்ன சொன்னாரோ, உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காய்கல்ப பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி, நமக்காக 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நமக்காக ஒதுக்கி குரு சொன்ன பயிற்சிகளை நம் வாழ்க்கை நெறியாக மாற்றிக்கொண்டு வாழ்வதோடு மட்டுமல்லாமல் சத்சங்கத்தோடு தொடர்போடு இருக்கும்போது அந்த குரு உரு சிந்தித்தல் என்பது நமக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். இந்த நிலையில அருள் தந்தை அவர்கள் நம் சாதாரண மனிதராக பாமரனாக இந்த மக்களை ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய நிலைக்கு நம்மை
உயர்த்தி கொண்டு வந்த ஒரு பெரிய மகானை நாம் குரு மகானை அடைந்திருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பாக்கியவான்களேன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் அப்ப பாக்கியம் வந்து மற்றவங்களாம் இப்ப பாக்கியவான், நம்ம உண்மையாகவே பாக்கியவான்கள். நம்ம எல்லாருமே இப்பேற்பட்ட குரு மகானை கலியுக குருவை அடைந்த பாக்கியவான்கள் என்பதில் நாம பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ நம்ம மனிதனை மாமனிதனாக மாற்றுவதற்கு அருள் தந்தையின் பயிற்சிகளின் மகத்துவத்தை நாம் ஒருத்தர் உணர்ந்து நம்ம பயிற்சியை முயற்சியுடன் தொடர்ச்சியாக நாம் இறுதி மூச்சு வரை செய்யும் போது இங்கே உள்ள ஒவ்வொரு மட்டும் இல்லை, இந்த திருப்பூர்ல உள்ளவங்க மட்டும் இந்த உலக மக்கள் அனைவருமே ஒவ்வொரு மனிதரும் மனிதராக மாற முடியும் என்பதில் நாம கண்டிப்பாக நம்ம அறுதியிட்டு சொல்ல முடியும். அத்தகைய ஒரு பயிற்சி முறைகள் நமக்கு இங்கே மனவளக்கலை மன்றங்கள்ல கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நீங்க மட்டும் அல்லாம உங்களை சார்ந்தவர்களையும் இந்த பயிற்சிக்கு கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் நாம மட்டும் மாமனிதராக மாற முடிய போராது. நம் குடும்பத்தில், நம்ம சுற்றத்தில், நம்ம ஊர்ல உள்ளவர்களையும் நாம் ஒவ்வொருவரையும் மாமனிதராக மாற்றுவதில் நம்முடைய பங்கும் இருக்கின்றதுல சூழலை இட்டு பயிற்சி செய்து பயிற்சியாளர்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களை மாமனிதராக மாற்றும் முயற்சியில் நம்முடைய பங்கும் ராமருக்கு அணில் சேவை செய்த மாதிரி இந்த மனவளக்கலை நம்முடைய பங்கும் என்னுடைய பங்கும் அதுல இருக்கு அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு நாம் அனைவரும் இந்த ஒரு நன்னாளில் உறுதியை அளிப்போம் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்புகளுக்கும் நன்றி கூறி அமைகின்றோம். வாழ்க.